வணக்கம் அபிதி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது The Walking Dead யூனிவர்ஸோட அடுத்த ஸ்பின் ஆஃப் சீரிஸான The Ones Who Live சீசன் 1 ஓட 5th எபிசோட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஆள் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அவர் எதிரில ஒரு ஜாம்பி வந்து நிக்குது. இந்த ஆள் ஒரு கத்தி எடுத்துட்டு சண்டை செய்ய ரெடி ஆகுறாப்ல திடீர்னு வானத்துல ஹெலிகாப்டர் சவுண்ட். இப்பதான் அந்த ஆளோட ஃபேஸை ரிவீல் பண்றாங்க. இவர் தான் ஃபாதர் கேப்ரியல் ஸ்டாக்ஸ். The Walking Dead யூனிவர்ஸோட ஃபாலோவர்ஸ்க்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபாதர் கேப்ரியல் ஹெலிகாப்டர் சவுண்ட்ல டைவர்ட் ஆகிற அந்த நேரத்துல ஜாம்பி வந்து இவரை தாக்குது. இவர் அந்த ஜாம்பி கீழே தள்ளி விட்டுட்டு சம்பவம் பண்ணிட்டு கர்த்தர் கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. சீன் கட் ஆகி ரிக் மிச்சானோட டிரைவ்ல ஓபன் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி ஏதோ சாப்பிட கிடைக்குமான்னு தேடுறாங்க. அப்ப இவங்களுக்கு நிறைய நூடுல்ஸ் பாக்கெட்ஸா கிடைக்குது. அப்படியே அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் பயணத்தை தொடங்குறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல சாப்பாடு தேடுறப்ப குறுக்க ஒரு ஜாம்பிஸ் வருது. அதை கொண்டுட்டு கார் பயணத்தை மறுபடியும் தொடங்குறாங்க. ரிப்பீட் மோட்ல ஜர்னி போயிட்டே இருக்கு. கார்ல போயிட்டு இருக்கும் போது ரிக் காரோட போட்டோவை பார்த்துட்டு வராரு. அப்ப ஒரு சைன் போர்டுல 3 பாயிண்ட்ஸ் ட்ரெயிலுக்கு 1 மைல்னு போட்டிருக்கு. அந்த ஊர் படி 3 பாயிண்ட்ஸ்னா கருணை சரணாலயம் மற்றும் பாதுகாப்பான இடம்னு அர்த்தம். கொஞ்ச தூரம் போனது ஒரு பில்டிங் வருது. இவங்க வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பில்டிங்ல எதுவும் கிடைக்குமான்னு தேடி உள்ள போறாங்க. அங்க போனது ரிக்கு ஒரு ஜூனியர்ன்ற டேக் எடுத்துட்டு இது ஜூனியருக்கு கிஃப்ட் கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. மிச்சான் நாங்க இது வரைக்கும் அவரை ஜூனியர்னு கூப்பிட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் கிடைக்குமான்னு தேடுறாங்க. ரிக்கிக்கு இப்ப மிச்சல்னு நேம் போட்ட ஒரு செயின் கிடைக்குது. அதுல எம்ன்ற லெட்டர் மட்டும் வச்சுட்டு மீதி லெட்டர்ஸை பிச்சு போட்டு அந்த செயினை மிச்சானுக்கு தெரியாம ஒழிச்சு வச்சுக்கிறாரு. அப்ப மிச்சான் ஒரு குட்டி ஆக்ஸ காமிச்சு இது வேணும்னா குட்டி இதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. ரிக்கு சரி அது இருக்கட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துட்டு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல மிச்சான் பரவாயில்லையே பல வருஷம் கழிச்சு நான் கேட்டதை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு கெட்டி பிடிக்கிறாங்க. அப்ப மிச்சான் கண்ணுல ஒரு டைரி படுது. அதுல 3 பாயிண்ட்ஸ் கேபின் போட்டிருக்கு. அப்படியே பக்கத்திலேயே அந்த கேபினுக்கான கீயும் அங்க தொங்கிட்டு இருக்கு. இவங்க அந்த கீ எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேபினை நோக்கி காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே பேர்ல் த்ரோனிய சிஆர்எம்க்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கானே பேசிட்டு போறாங்க. அப்ப மிச்சான் கண்ணுல ஒரு போர்டு படுது. அதுல ஆச்சரியத்தோட இது என்னடா வினோதமா எழுதியிருக்குன்னு பாக்குறாங்க. ரிக்குள் நின்னு பாக்குறாரு. திடீர்னு அந்த நேரத்துல காட்டுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. ரெண்டு பேரும் வேகமா ஓடுறாங்க. இப்ப நம்மளுக்கு அந்த போர்டை காமிக்கிறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா மக்களிடமிருந்து பூங்காவையும் பூங்காவிடமிருந்து மக்களையும் மக்களிடமிருந்து மக்களையும் காப்பாத்தவும் போட்டிருக்கு. மக்களிடமிருந்து மக்கள்ன்ற வரியை பார்த்துட்டு தான் மிச்சான் ஷாக்ல இருந்திருக்காங்க. ஓகே சரி காட்டுக்குள்ள சவுண்ட் கேட்டுச்சுல அது என்னன்னா 3 ஆட்களை சில ஜாம்பிஸ் வந்து தாக்குது. ரிக் வந்து ஜாம்பியை கொல்ல பாக்குறாரு. ஜாம்பிக்கு ஒண்ணுமே ஆகல. பின்னாடியே மிச்சானும் வந்து ட்ரை பண்றாங்க. ஜாம்பி கல்லு மாதிரி நிக்குது. ஏன்னா இது ராக் ஜாம்பி. ரிக் இப்ப டூப்ளிகேட் கையை வச்சு ராக் ஜாம்பியோட ஸ்டோன் ஹெட் உடைக்கிறாரு. மிச்சான் கையில உள்ள கம்பியை வச்சு ஜாம்பி மண்டையிலே குத்தி கொள்றாங்க. இப்ப அந்த 3 ஆட்களும் ரிக்குக்கும் மிச்சானுக்கும் நன்றி சொல்லிட்டு அதுல ஒரு ஆளு இங்க காட்டுக்குள்ள நீராவி துவரங்கள் இருக்கு. இந்த ஜாம்பிஸ் மேல அந்த நீராவி படுறதுனாலதான் இதுங்க எல்லாமே கல்லு மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்ல மிச்சான் இவங்களை பாக்குறதுக்கு பசியில இருக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. ரிக் உடனே இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச நூடுல்ஸ்ல இருந்து ஒரு 3 பாக்கெட் எடுத்துட்டு கொடுக்கறாரு. அதுல ஒரு பொண்ணு நன்றி சொல்ல இவங்களும் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப அப்ப மத்த 2 ஜென்ஸும் கன் எடுத்து ரிக்கு மிச்சான மிரட்டுறாங்க. அந்த கேங்ல உள்ள பொண்ணு இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆட்கள் கேட்கிற மாதிரி தெரியல. ரிக்கும் மிச்சானும் அவங்களை எதிர்த்தாக்குதல் பண்ணி 2 பேர்கிட்ட இருந்து கன்னை புடுங்கிடுறாங்க. ரிக் அவர் கையில இருக்க கிரே கன்ல உள்ள புல்லட்ஸ் எடுத்துட்டு கன்னை தூரமா தூக்கி போடுறாரு. மிச்சான் அவங்க கையில இருக்க ரெட் கன் அவங்களே வச்சுக்கிட்டு அப்படியே இவங்களுக்கு கொடுத்த 3 மேகி பேக்கெட்டையுமே எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. 3 பேருமே கை கெட்டினது வாய் கெட்டலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. 3 பாயிண்ட்ஸ் கேபின்ல மிச்சான் கையில ரெட் கன் வச்சுக்கிட்டு அவங்க 3 பேரும் எப்படி இங்க இவ்வளவு நாள் உயிரோட இருக்காங்கன்ற மாதிரி ரிக்கு கிட்ட கேட்கிறாங்க. ரிக் அவங்க ரூம்ல சேஃப்டி கம்பி எல்லாம் கெட்டி வச்சுக்கிட்டே நம்மள மாதிரி யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த ரூம்ல உள்ள மதுபானத்தை எடுத்து 2 கிளாஸ்ல ஊத்துறாப்ல. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீ அவங்க கிட்ட இருந்து ஏன் நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு வந்தேன்னு கேட்கிறாரு ரிக்கு. மிச்சான் அதுக்கு நம்ம மேல கன்ன நீட்டி இருக்காங்களா அவங்களுக்கு ஏன் நம்ம நூடுல்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ரிக்கு இதுக்கு முன்னாடி அவர் எடுத்து வச்சிருந்த எம் லெட்டர் செயினை மிச்சான் கிட்ட கொடுக்குறாரு. 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ணிட்டு பெட்டுக்கு போறாங்க. அப்ப இவங்க இருக்க கேபினுக்கு வெளியே இவங்க போட்டு வச்சிருக்க பாதுகாப்பு கம்பியை யாரோ கழட்டிட்டு உள்ள வராங்க. இது யாரா இருக்கும்? ஃபாதர் கேப்ரியலா இல்ல ரெட் கன் கேங்ல இருக்க ஒருத்தரான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. சீன் இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நாள்ல ஃபாதர் கேப்ரியல் காட்டுக்குள்ள ஒரு பாட்டில குடிநீர் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜாடிஸ் அங்க வராங்க. கேப்ரியல் இவங்களை பார்த்துட்டு பயப்படுறாரு. ஜாடிஸ் பயப்படாத நான் தனியா தான் வந்திருக்கேன்னு சொல்ல ஃபாதர் கேப்ரியல் இப்ப போய் ஜாடிஸை கெட்டி பிடிச்சுக்கிட்டு நீ இப்ப திரும்ப வந்துட்டியான்னு கேட்கிறாரு. ஜாடிஸ் இல்ல ஜஸ்ட் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன்னு சொல்றாங்க. ஃபாதர் கேப்ரியல் ரிக் உன்னை அலெக்சாண்டர்க்குள்ள விட்டது எல்லா மனுஷர்களும் நல்லவங்களா மாறுவாங்கன்னு நம்பித்தான். ஆனா நம்ம ரிக்கை ஏமாத்திட்டோம். இப்ப ரிக்கும் உயிரோட இல்ல ஒரு பிரிட்ஜ் இன்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொல்றாப்ல. ஜாடிஸ் ரிக்க பத்தி எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஃபாதர் கேப்ரியல் ஜாடிஸோட புது சமூகத்தை பத்தி அதாவது சிஆர்எம் பத்தி கேட்கிறாரு. ஆனா ஜாடிஸ் இல்ல நான் அதை பத்தி பேசவோ யாருக்கிட்டயோ சொல்லவோ முடியாதுன்னு சொல்றாங்க. சீன் கட் ஆகி கரண்ட் டைம் லைனுக்கு வருது. இங்க இப்ப விடிஞ்சிருச்சு. ரிக்கும் மிச்சானும் பெட்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜாடிஸ் இப்ப மார்னிங் லவ் பேர்ட்ஸ் சொல்ல ரிக்கும் மிச்சானும் டக்குன்னு எழுந்திக்கிறாங்க. ஜாடிஸ் கையில இப்ப ரெட் கன் மற்றும் அவங்களோட கன் இருக்கு. மிச்சான் கையில குட்டி
குட்டி ஆக்ஸ் இருக்கு, ரிக்கு கையில அவரோட கத்தி இருக்கு. ஜாடிஸ் மிச்சான் கிட்ட பிளாஸ்டிக் நாட்டை கொடுத்துட்டு 2 பேர் கையுமே கெட்டிக்க சொல்றாங்க. இவங்க ஆயுதத்தை கீழே போட்டுட்டு மிச்சான் ரிக்கு கையை கெட்டிட்டு இருக்கும் போது இவ தனியா இருக்காளான்னு கேட்க ரிக்கு ஆமா இவ தனியா தான் வந்திருக்கா, அது மட்டும் இல்ல சிஆர்எம்க்கு கண்டிப்பா இவ இப்ப இங்க இருக்கான்னு கூட தெரிஞ்சிருக்காதுன்றது. ஜாடிஸ் நீங்க 2 பேரும் இறந்துட்டீங்கன்னு செய்தி வந்ததுமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதான் மீட்பு குழு கூட நானும் வந்தேன். கிராஷ் ஆன ஹெலிகாப்டரோட தடயத்தை அழிச்சிட்டு அங்க இருந்து பக்கத்துல உள்ள சிஆர்எம் ஜம்ப் பாயிண்ட்டுக்கு போய் எனக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்தேன். அப்ப கிரீன்வுட்ல உள்ள பில்டிங்ஸ் எல்லாம் செதஞ்சு போய் இருந்துச்சு. சரின்னு ஹைவே 90ல கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அப்பதான் நீங்க தின்னுட்டு போட்டிருந்த நூடுல்ஸ் கவர்லாம் கிடைச்சிச்சு எனக்கு. சரி நீங்க சாகலைன்னு அங்கேயே எனக்கு உறுதியாயிருச்சு, அதான் உங்களை தேடிக்கிட்டே இது வரைக்கும் வந்துட்டேன்னு சொல்றாங்க. மிச்சான் இப்ப நாங்க தூங்கும் போதே நீ எங்களை கொண்டிருக்கணும், எங்களை கொல்லாம விட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல ரிக்கு நீ சிஆர்எம் தான் இந்த உலகத்தை காப்பாத்த போறதுன்னு சொல்றது எல்லாமே பொய், உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கிறாரு. ஜாடிஸ் இல்ல எனக்கு சிஆர்எம் மேல முழு நம்பிக்கை இருக்கு, நான் உங்களை இப்ப தப்பிக்க விட்டுட்டு ஒருவேளை ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சிஆர்எம் ஆபீசர் உங்களை பார்த்துட்டா சிஆர்எம் தலைமைக்கு அலெக்சாண்டருக்கு எனக்குள்ள கனெக்ஷன் தெரிய வந்துரும், அப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனை தான், நான் அதை நடக்க விட மாட்டேன், நான் ஆக்சுவலி உங்களுக்கு உதவி தான் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. மிச்சான் நீ கிழிச்ச, நீ எங்க குடும்பத்தை பிரிச்சிருக்க, 2 காதலர்களை பிரிச்சிருக்க, ஒரு அப்பாவா அவங்க குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சிருக்க, நான் ரிக்கு உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாம தவிச்ச வழியை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஜாடிஸ் நான் ஆக்சுவலி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் நீங்க தூங்கும் போது கொல்லல, நீங்க இன்னைக்கு சாகிறதுனால அலெக்சாண்ட்ரியா காப்பாத்தப்படும், உங்க குழந்தைங்களுக்கு வாழ நல்ல உலகம் கிடைக்கும், நீங்க இறந்தும் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கன்னை வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. ரிக்கும் மிச்சானும் பெட்டை விட்டு தப்பி எஸ்கேப் ஆகுறாங்க. ரிக்கு கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாரு, மிச்சான் போய் கபோர்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜாடிஸ் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ரிக்கு அடியில இருந்து கட்டிலே தூக்கி போடுறாரு, அது ஜாடிஸ் மேல பட்டு ஜாடிஸ் கீழே விழ மிச்சான் வந்து குட்டி ஆக்ஸ வச்சு ஜாடிஸ வெட்டிடுறாங்க. ஜாடிஸ் ஆக்ஸ எடுத்து போட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. மிச்சான் இப்ப கீழே உள்ள கன் எடுத்துட்டு ஜாடிஸ சுட போறாங்க. ரிக்கு மிச்சானை தடுத்துட்டு இல்ல நம்ம கிளம்பணும்னு சொல்றாரு. மிச்சான் கடுப்புல போய் ஒரு கட்டில் காலை உடைக்கிறாங்க. பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. சீன் இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நாள்ல ஃபாதர் கேப்ரியலும் ஜாடிஸும் காட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாடிஸ் அப்ப ரிக்கோட மனைவி மிச்சான் இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறாங்க. கேப்ரியல் நீ ஏன் அவங்கள மனைவின்னு சொல்ற, அவங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே, ஆனா ரிக் ஒன்ஸ் என்கிட்ட அவங்க கெட்ட பிரிட்ஜ்ல மிச்சான கல்யாணம் பண்ணணும்னு என்று சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு நாள் அந்த பிரிட்ஜ் கிட்ட உள்ள மண்ல இருந்து ஒரு ரிங்கு கிடைச்சிருச்சு, அது பாக்குறதுக்கு வெட்டிங் ரிங் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படியே இங்க உள்ள நிறைய குழந்தைங்க சாப்பாடு இல்லாம தவிக்கிறாங்க, உன்னால முடிஞ்சா உங்க சமூகத்து மூலமா உங்களுக்கு சாப்பாடு தரப்பாருன்றாரு. ஜாடிஸ் இல்ல என்னால அது பண்ண முடியாது, நான் சிஆர்எம் படி இப்ப இங்க இல்லவே இல்ல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபாதர் கேப்ரியல் சாரி நான் தப்பா பேசிருந்தேன் நான் மன்னிச்சிரு, சரி நீ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்தா என்னோட கிஃப்ட வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அது என்னன்னா இவருக்கு பிரிட்ஜ் கிட்ட கிடைச்சதா சொன்ன ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்க தான் கிஃப்டா கொடுக்குறாரு. ஜாடிஸ் அதை வாங்கிட்டு அடுத்த வருஷம் இதே நேரம் இதே இடத்துல சந்திப்போன்றாங்க. கேப்ரியல் உயிரோட இருந்தான்னு சொல்ல சீன் இப்ப கரண்ட் டைம்ல எனக்கு வருது. ஜாடிஸ் உடம்புல காயத்தோட கார்ல தப்பிச்சு ஓடுறாங்க. ரிக்கு மிச்சானும் அவங்க கார்ல ஜாடிஸ துரத்துறாங்க. ரிக்கு நாம அவளை கொல்லக்கூடாதுன்றாரு. மிச்சான் ஏன்னு கேட்க ரிக்கு அவ இந்நேரம் அலெக்சாண்டரா பத்தின ஃபைல சிஆர்எம்ல வச்சுட்டு வந்திருப்பா, அது அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அலெக்சாண்டர் அழிஞ்சிரும்ன்றாரு. மிச்சான் இல்ல அவளால எல்லாத்தையுமே அழிக்கதான் முடியும், அதனால அவ இன்னைக்கு சாகணும்ன்றாங்க. மிச்சம் அவ இறந்துட்டானா அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு கேட்க மிச்சான் அது அவளை கொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாடிஸ் காரை போய் ஓங்கி இடிக்கிறாங்க. அந்த இடத்துல இப்ப ஜாம்பிஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஜாடிஸோட கார் வண்டி ஒரு ஜாம்பியை இடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஒரு சரிவுல போய் இறங்குது. ரிக்கும் மிச்சானும் கூட காரை நிறுத்திட்டு காரை விட்டு இறங்கி அங்க உள்ள ராக் ஜாம்பிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொன்னுட்டு அடுத்து ஜாடிஸோட காரை போய் பார்த்தா கார் ஃப்ரண்ட் நொறுங்கி போயிருக்கு, உள்ள ஜாடிஸ் இல்ல. இப்ப ரிக்கு ஜாடிஸ் சொன்ன சிஆர்எம் ஜம்ப் பாயிண்ட் அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மிச்சான கூட்டிட்டு போறாரு. இப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி காமிச்ச ரெட் கன் கேங்க காமிக்கிறாங்க. அவங்க சாப்பிட எதுவுமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜாடிஸ் வராங்க. இந்த கேங் உடனே அவங்க கிட்ட உள்ள கிரே கன்னை வச்சு ஜாடிஸ மிரட்டுறாங்க. ஜாடிஸ் எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், என்ன சில கொடூரமானவங்க கொல்ல துரத்துறாங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுனா நான் உங்களுக்கு வேலைக்கு நல்ல சாப்பாடு தங்க சேஃபான இடம் தரேன்னு சொல்லி டீல் பேசுறாங்க. சீன் அப்படியே காட்டுக்குள்ள ரிக்கும் மிச்சானும் போயிட்டு இருக்க இடத்துக்கு ஜம்ப் ஆகுது. ரிக்கு நம்ம அலெக்சாண்டியாவை காப்பாத்துறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவகிட்ட இருந்து வாங்காம அவளை கொல்ல முடியாதுன்றாரு. மிச்சான் நம்ம அலெக்சாண்டியாவை காப்பாத்திக்கலாம், அவ இன்னைக்கு சாகதான் போறான்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. அப்ப ஒரு மரத்துல ரத்த கரையை பார்த்துட்டு முன்னேறாங்க. அந்த கரை இவங்களை ஒரு ஷெட் வரைக்கும் கூட்டிட்டு வருது. அங்கேயும் வந்து ரத்த கரையை பார்த்துட்டு 2 பேருமே அதுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க இப்ப ஒரு கோட்டு போட்டு ஆளை பாக்குறாங்க. மிச்சான் உடனே கன்னை கிளாக் பண்றாங்க. அந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த ஆள் திரும்பி ஹுடி கேப்பை ரிமூவ் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, ரெட் கன் கேங்ல உள்ள பொண்ணு தான். அவங்க ரிக்கு மற்றும் மிச்சான பார்த்ததுமே சாரி இது நீங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு உதவி பண்ணுனா எங்களுக்கு தங்க இடமும் சாப்பாடும் தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல வரதுக்குள்ளே ரெட் கன் கேங்கோட மத்த 2 பேருமே சிஆர்எம் கன்னோட வந்து ரிக்கையும் மிச்சானையும் லாக் பண்றாங்க. ஜாடிஸ் அப்ப குட் பை ரிக்குன்னு சொல்லிட்டு சுட வரதுக்குள்ள ரிக்கும் மிச்சான அந்த ஆட்களை அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப அங்க ராக் ஜாம்பிஸ் வந்து அந்த பொண்ணை தாக்குது. பொண்ணு கூட வந்த ஆட்கள் பொண்ணை காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா அவங்களும் ராக் ஜாம்பிஸ்க்கு பலியாகிறாங்க. அப்ப பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. சீன் இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நாள்ல காட்டுக்குள்ள ஜாடிஸ் உட்கார்ந்து இருக்காங்க. ஃபாதர் கேப்ரியலும் இப்ப அங்க வராரு. ஜாடிஸ் நான் போன முறை சிஆர்எம் பத்தி உங்ககிட்ட சொல்லாததுனால நீ வரமாட்டியோன்னு
வரணும்னு நினைச்சேன்றாங்க. ஃபாதர் கேப்ரியல் இல்ல நான் ஏன் வராம இருக்க போறேன், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன் கூடயே இருக்கணும்னு ஆசை, நீ ஏன் என் கூட மறுபடியும் அலெக்சாண்ட்ரியாக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு கேட்கிறாரு. ஜாடிஸ் நான் தான் ஏற்கனவே அது மட்டும் என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஜாம்பி தூரத்துல வருது. கேப்ரியல் அதை கொல்ல போறாரு. ஆனா ஜாடிஸ் கேப்ரியலை கீழே தள்ளி விட்டுட்டு நான் உன்னை மீட் பண்ணிருக்கவே கூடாது, நீ பண்றதெல்லாம் பார்த்தா சிஆர்எம்ல நான் வாழ்றது பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு கேப்ரியலை சுட போறாங்க. சீன் இப்ப கரண்ட் டைம்ல எனக்கு வருது. ரிக்கும் மிச்சானும் ஒளிஞ்சிருக்காங்க. ஜாடிஸ் அப்ப உங்க 2 பேத்துக்கும் என்ன டார்ச்சர் பண்ணி அலெக்சாண்ட்ரியா பத்தின ஃபைல் சிஆர்எம்ல எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும்ல, ஆனா நான் உங்களுக்கு அதை சொல்ல போறது இல்லைன்றாங்க. ரிக் இப்ப லைட்டா எட்டி பாக்குறாங்க. ஜாடிஸ் டக்குன்னு சொல்றாங்க. அந்த புல்லட் ரிக்கு நெத்தில உரசிட்டு போகுது. ரிக்கு நெத்தியில இப்ப காயம். அவர் பின்னாடி போயிட்டு மிச்சான் இப்ப கையில கன்னோட முன்ன வந்திருக்காங்க. ஜாடிஸ் இப்ப நீங்க என்ன கொன்னாலும் நீங்க தான் சாவீங்க, என் காயத்தால நானா செத்தாலும் ஃபைல் கிடைக்காம உங்க கூட்டத்தோட மொத்தமா சாவீங்கன்னு சொல்லிக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்தது ஒருவேளை இந்த ராக் ஜாம்பிஸால நான் கடிபட்டு செத்தாலுமே நீங்க தானே சாவீங்கன்னு சொல்லிக்கிட்டு ஜாம்பி கிட்ட போய் கடிவாகிற மாதிரி நிக்கிறாங்க. மிச்சான் இப்ப வெளியே வந்து ஜாடிஸ சுட பாக்குறாங்க. ஆனா ஒரு செகண்ட் நின்னுட்டு அலெக்சாண்டர் பத்தின ஃபைல் தான் இப்ப முக்கியம்னு சொல்லிட்டு மிச்சான் அங்க உள்ள ஜாம்பிஸ் எல்லாத்தையும் சுடுறாங்க. இப்பதான் மிச்சானுக்கு தெரியுது அவங்க கன்ல உள்ள புல்லட்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு இது ஜாடிஸோட பிளான்னு. ஜாடிஸ் மிச்சான சுட வரதுக்குள்ள அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. மிச்சானும் ஜாடிஸும் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப ரிக்கு கிட்ட நீ உனக்கு அலெக்சாண்டரை காப்பாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்ட, ஜெனரல் பிஎல் உன்னை ப்ரமோட் பண்ணி உனக்கு எக்கலான் பிரீஃபிங் கொடுக்கலான் இருந்தாரு, சிஆர்எம் உண்மையான பிளான் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இப்ப நீ எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டேன்றாங்க. ரிக் இங்க பாரு ஜாடிஸ், நீயும் அப்பாவி மக்கள்லாம் சாகணும்னு நினைக்க மாட்டேன்னு நான் நம்புறேன்றாரு. ஜாடிஸ் அதுக்கு இது வெறும் சில மக்களை பத்தினது இல்ல ரிக், இது இந்த உலகத்தை பத்தினது, அதனால இன்னைக்கு இங்க நீங்க சாக போறீங்களா நான் சாக போறேனா இல்ல இந்த அலெக்சாண்டர்ல உள்ள மொத்த மக்களும் சாக போறாங்களான்ற கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. அப்ப மிச்சான் ஆமா ஜாடிஸ் நீ சொல்றது உண்மைதான், நான் நீ பார்த்த பார்வை வழியா இந்த பிரச்சனைய பார்க்கல, நான் உன்னை கொல்லணும்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு நாங்க ஒன்னா திரும்ப போனா எதுவுமே உயிரோட இருக்காதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன்றாங்க. ரிக்கு சரி நாம ஒரு டீல் போட்டுக்கலாம், உன் காயத்துக்கு நாங்க மருந்து போட்டு விடுறோம், நான் உன்னை ஜம்ப் பாயிண்ட் கூட்டிட்டு போறேன், அங்க போனதும் நீ நான் மட்டும்தான் அந்த கிராஷ்ல இருந்து தப்பிச்சேன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் சொல்ல வரதுக்குள்ள ஜாடிஸ் அப்புறம் என்ன மிச்சான் இங்க இருந்து போக விடணும், அலெக்சாண்டர் பத்தின உண்மையை சொல்லக்கூடாது அவ்வளவுதானன்றாங்க. ரிக்கு ஆமான்னு சொல்ல ஜாடிஸ் சரி நீங்க இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏன்டா உங்களை நம்பணும்ன்றாங்க. ரிக்கு இப்ப நீ என்ன டீல்ன்றியா இல்லைன்றியான்னு கேட்க ஜாடிஸ் சரி ஓகே டீல்னு சொல்றாங்க. மிச்சான் இப்ப அவங்க கிட்ட இருக்க ஆக்ஸ கீழே போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே ரிக்கு அவரோட ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு லைட்டா வெளியே வந்து சரி நீயும் வந்து உன்னோட ஆயுதத்தெல்லாம் கீழே போடுன்னு சொல்றாப்ல. ஜாடிஸும் வெளியே வந்து அவரோட கன்னை கீழே போடுறாங்க. இப்ப ரிக்கு வெளியே வந்து ஜாடிஸ் கிட்ட போறாரு. அப்ப ஜாடிஸ் அவங்க கிட்ட உள்ள இன்னொரு கன்னை எடுத்துக்கிட்டு நான் உன்னை நம்பல ஆனா மதிக்கிறேன்னு சொல்றாங்க. சீன் பிளாஷ்பேக் போகுது. இங்க ஜாடிஸ் இப்ப கேப்ரியல சுட போறாங்க. கேப்ரியல் சரி நீ ஏன் உன்னையே ஏமாத்திக்கிற, உனக்கு இங்க இருக்கதான் ஆசை, அதனாலதான் திரும்ப திரும்ப என்ன பார்க்க வந்துகிட்டு இருக்க, சரி உனக்கு என்ன சுடணும்ல, நீ என்னைய சுடு, நீ உன்னுடைய புதிய சமூகத்துல அதாவது சிஆர்எம்ல இன்னவா இருக்கேன்னு பாக்கலான்றாரு. ஜாடிஸும் சுட போறாங்க. சீன் கரண்ட் டைம்ல எனக்கு வருது. இங்க மிச்சான் ஒரு கன்னோட வந்து ஜாடிஸ்ட கன்னை கீழே போடுன்னு சொல்றாங்க. ஜாடிஸ் நீங்க 2 பேருமே இப்படிதானே, நான் உங்களை ஏமாத்தலான்னு பார்த்தா நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்ல மிச்சான் ஜாடிஸ்ட கன்னை நீ கீழே இறக்குறியா இல்ல சாகுறியான்னு கேட்கிறாங்க. ஜாடிஸ் அப்படின்னா உனக்கு அலெக்சாண்டியா அழிஞ்சா பரவாயில்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப ரெட் கன் கேங்ல உள்ள 3 பேருமே ஜாம்பியா வந்து ஜாடிஸ தாக்குறாங்க. மிச்சான் அந்த ஜாம்பிஸ சுடுறாங்க. ஒரு ஜாம்பி மண்டையிலேயே ரிக்கு கத்திய வச்சு கொன்னுட்டு தள்ளி விடுறாரு. பட் டூ லேட், இந்த ஜாம்பிஸ் ஜாடிஸ கடிச்சிருச்சுங்க. ஜாடிஸ் இப்ப வலியோட நான் என் மக்கள் என் நண்பர்கள்னு நிறைய பேர்களை இழந்திருக்கேன், என்னால அதுக்கு மேல யாரையுமே இழக்க முடியல, கடைசியா எனக்குன்னு நான் தேடிக்கிட்ட சமூகம் சிஆர்எம்மையும் இழக்க விருப்பம் இல்ல, அதுக்கு முன்ன கிடைச்ச சமூகம் அலெக்சாண்டியாவும் எனக்கு இழக்க விருப்பம் இல்ல, எனக்கு உறுதியா தெரியும் நான் உங்க 2 பேத்தையுமே கொல்லலைனா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் சிஆர்எம் அழிக்க வருவீங்க, அதான் நான் என்ன காப்பாத்திக்க இப்படி பண்ணுனேன்னு சொன்னதும் சீன் பிளாஷ்பேக் போகுது. ஜாடிஸ் இப்ப கேப்ரியல சுட போறாங்க. ஆனா அவரை சுடாம அங்க வர ஜாம்பியை சுட்டு கொண்டுட்டு கேப்ரியல கிளம்ப சொல்றாங்க. ஃபாதர் கேப்ரியல் சரி நாம அடுத்த வருஷம் இதே நேரம் இதே இடத்துல பாப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சீன் கரண்ட் டைம்ல எனக்கு வருது. ஜாடிஸ் இங்க மிச்சான் மட்டும் ரிக்கு கிட்ட அலெக்சாண்ட்ரியா பத்தின இன்ஃபர்மேஷனை காஸ்கேடியா பேஸ்ல உள்ள என்னோட ரூம்ல தான் வச்சிருக்கேன், நீங்க அதை அழிச்சிட்டு சிஆர்எம் விட்டு கிளம்புங்க, ஆனா ஒரு நாள் சிஆர்எம் இந்த உலகத்தை மாத்தும், நீங்க அப்ப சிஆர்எம் அழிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மிச்சான் இல்ல நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் சிஆர்எம்க்கு போவோம், போனதும் ரூம்ல இருக்க அலெக்சாண்டரை பத்தின ஃபைல் அளிப்போம், அதுக்கப்புறம் ரிக் எக்கலான் பிரீஃபிங் எடுத்துட்டு சிஆர்எம் பத்தின எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்குவான், அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த சிஆர்எம் அழிப்போம், ஏன்னா இந்த உலகத்தை சரி செய்ய சிஆர்எம் ஒன்னும் சரியான பதில் கிடையாது, அதனாலேயே அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு ரிக்க பாக்குறாங்க. ரிக் ஜாடிஸ் கிட்ட விதிபடி நீ இந்த காரணத்துக்காக தான் எங்க உயிரை காப்பாத்திருக்க போலன்னு சொல்றாரு. ஜாடிஸ் இப்ப நான் பேசாம ஒரு ஆர்டிஸ்டா இருந்தப்பவே இறந்திருக்கலாம், ஏன்னா அந்த வாழ்க்கையில பொய் இல்ல உண்மை மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேப்ரியல் 2 வருஷம் முன்னாடி இவங்க கிட்ட கொடுத்த அந்த ரிங்க எடுத்து ரிக்கு கிட்ட கொடுத்து நீ கேப்ரியல் கிட்ட மிச்சான பிரிட்ஜ்ல வச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன்ல, அவனுக்கு இந்த ரிங்கு அங்கதான் கிடைச்சிச்சு, இதை இனிமேல் நீ வச்சுக்கோன்னு தந்துட்டு சரி நீங்க செய்ய போறேன்னு சொன்னதை போய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரிக்
ரிக் இப்ப ஒரு கன்னை எடுத்து ஜாடிஸ சொல்றாரு. ஜாடிஸோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து இப்ப ரிக்கும் மிச்சானும் காட்டுக்குள்ள கூடி சிஆர்எம் ஜம்ப் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ரிக்கு மிச்சானுக்கு அந்த ரிங்க கொடுத்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிறாரு. மிச்சான் நான் இப்படி எல்லாம் நினைச்சு பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லி ரிக்கு கிட்ட நான் எப்பயுமே உன்னுடையவள்னு சொல்லி ரிக்கு அக்செப்ட் பண்றாங்க. சீன் இப்ப காட்டுக்குள்ள கேப்ரியலும் ஜாடிஸும் மீட் பண்ற இடத்துக்கு மூவ் ஆகுது. கேப்ரியல் ஜாடிஸ்க்காக ஒன் ஃபுல் டே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ சவுண்ட் கேட்டு அவர் அப்படியே மேல பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் போகுது. இந்த எபிசோடும் அப்படியே முடியுது. ஃபினாலே எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சாலே கூஸ் பம்ஸா இருக்கு. சிஆர்எம் குள்ள ரிக்கும் மிச்சானும் ஈஸியா நுழைஞ்சிருவாங்களா இல்ல பேர்ல் த்ரோன் பிரச்சனையா இருப்பாங்களா? ஜெனரல் பேன் எக்கலான் பிரீஃபிங் ரிக்கு கொடுப்பாரா? ரிக்கும் மிச்சானும் அவங்க பிளான் படி வெற்றி அடைவாங்களா? இந்த சீசனோட ஃபினாலே எப்படி இருக்க போகுது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க SIS தமிழ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.